ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு இட்லி தோசை செஞ்சு போர் அடிச்சிச்சு. அதனால அரிசி இல்லாமல் அடை தோசை மாதிரி செய்யலான்னு நினச்சேன். எப்போதும் அரிசி போட்டு தான் அடை தோசை செய்வேன். அதனால் காலையில் அரைச்சோன்னே செய்வேனா, அதனால் ஒரு மாதிரி ரஃப்பாக போன மாதிரி போயிடுது. அதனால் இன்னைக்கு நைட்டே ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டேன். அதில் நான் எல்லா பருப்பையும் போட்டேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் கேழ்வரகு, கம்பு, கொண்டக்கடலை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். காலையில் கொஞ்சம் கருவேப்பிலை, முருங்கைக்கீரை எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் பெருங்காயம், சோம்பு எல்லாத்தையும் போட்டு தோசை மாதிரி தான் மெல்லிசாக ஊற்றினேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. கலர் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. மெல்லிசாக சாஃப்டாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. புதினா சட்னி வச்சுருந்தேன்னா ஆப்டாக இருந்துச்சு. சரி இந்த மாதிரி அரிசி போடாமல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.